இந்த குட் ஃப்ரைடே நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நாம் எல்லாரும் ஆவிக்குரிய தாயாக இருக்கிறோம், ஆவிக்குரிய தகப்பனாக இருக்கிறோம், ஆவிக்குரிய பிள்ளைகளாக இருக்கிறோம். நம்ம எல்லாரும் நம்முடைய சிறு பிள்ளைகளை என்ன பண்ணுறோம்? ஆவிக்குரிய வளத்திலேயே வளர்கிறோம். வசனம் சொல்லி கொடுக்குறோம். யாருன்னா பார்த்தா சோத்திர சொல்லணும். சின்ன பசங்க என்ன பண்ணோம்? யாருன்னா பார்த்தோன்னா சோத்திர அத்தை, சோத்திர அம்மா, சோத்திர அப்பான்னு சொல்லும். அப்படி வளர்க்குறோம். ஆனால் நம்ம பிள்ளைகள் என்ன பண்ணுறாங்க? பெரியவர்களை ஆக ஆக என்ன ஆகுது? அந்த ஆவி எங்கே பறந்து போகுதுன்னே தெரியல. ஆனால் நாம் தாயாகிய நாம் அனைவரும் என்ன பண்ணோம்? நம்முடைய பிள்ளைகளுக்காக திறப்பிலே நின்று அந்த ஆவி எங்கும் போகக்கூடாது, அது ஆண்டவருக்குள்ளே இருக்கணும்னு நாம் என்ன பண்ணோம்? அனுதினமும் நம்முடைய பிள்ளைகளுக்காக ஜெபிக்கணும். இந்த மூன்றாவது வார்த்தை, ஸ்திரீயே அதோ உன் மகன், சீடனை நோக்கி அதோ உன் தாய். இது ஒரு துயரத்தின் மேல் ஒரு அதிகாரம். இது வெள்ளித்தட்டில் வைத்த 7 பொற்கிழிகளுக்கு ஒப்பானது. இந்த மூன்றாவது வார்த்தை ஒரு குடும்பத்துக்காக சொல்லப்பட்டது. இந்த 2 மனித பிறவிகளுக்கு ஒருவரை ஒருவர் பாதுகாத்து கொள்ளவும் பராமரிப்பு கொள்ளவும் கூடியது. இதில் நம்ம 3 நபர்களை பார்க்கிறோம். இயேசு கிறிஸ்து, மரியாள், யோவான். இந்த இயேசு கிறிஸ்து சிலுவையிலே நம்ம எல்லாம் இந்த சிலுவையில் பார்த்து இப்போ ஏசப்பா என்ன பண்ணுறாரு? சிலுவையில் முடிகிற 7 வார்த்தையில் இது 3வது வார்த்தையை எல்லாரும் யோசித்து கொள்ளுங்கள். அந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையில் அந்த 3வது வார்த்தையை பேசும்போது தன் தாயாகிய மரியாளை பார்த்து இப்படியாக சொல்லுகிறார். ஈ எறும்பு அண்டாம, தூசு தும்பு சேராம, தொப்புள் கொடி அறுத்து எடுத்த அம்மா, கண்ணுறக்கம் பாராம, கஞ்சி தண்ணி இல்லாம, பாலும் சோறும் ஊட்டி வளர்த்த அம்மா, உன் அன்புக்கு முன்னால் ஆகாசம் சும்மா, உன் பாசத்துக்கு முன்னால் எல்லாம் சும்மா. ஆள்காட்டி விரலை பிடிச்சி அக்கண்ணா சொல்லி கொடுத்து, அன்னாடம் கூடு குடிச்சு நெல்லு சோறு பொங்கி கொடுத்து, களவட்டி நடவு நட்டு கால் சட்டை தச்சு கொடுத்து, கொஞ்ச நேரம் காணலனா அங்கமே பதறி நிற்ப அம்மா, கொஞ்ச நேரம் காணலனா அங்கமே பதறி நிற்ப 10 மாதம் சுமந்த என் அம்மாவே. இப்படியாக இயேசு கிறிஸ்து தன் அம்மாவை பார்த்து சொல்லுகிறார். அப்போது அந்த சிலுவையின் அந்த அவர் பாடுகள் மத்தியிலும் தன் தாயாகிய மரியாளை பார்க்கிறார். அங்கே நின்றவர்கள் யார் யார்? மரியாள், கிளியோப்பா மரியாள் சகோதரிகள், அவரோடு இருந்த அன்பான சீசன் தான். அப்போ இயேசுவோட கூட பிறந்த சகோதரர்கள் இருந்தார்கள், அவர்கள் யாரும் இல்லைன்னு சொல்லிட்டு போகிறாரு. அந்த நிலையில தான் இயேசு கிறிஸ்து என்ன பண்ணுறாரு? தன் தாய்க்கு ஒரு பராமரிப்பை கொடுக்கணும், அவர்களை கனம் பண்ணணும். நான் போன பிறகு தன் தாயை யார் சரியாக நடத்தி கொள்வார்கள் என்று யோசித்து தான் அந்த இடத்துல தன் தாய்க்காக பரிதவிக்கிறார். ஒரு கடமையை அங்கு நிறைவேற்றுகிறவராக இருக்கிறார். அவர் சிலுவையில் அருகில் தனிமையால் நிற்கும் தன் தாயை பார்த்து அங்கலாய்க்கிறார். தன் தாய்க்கு ஒரு நல்ல உறவை கொடுக்கணும்னு சொல்லிட்டு அங்கே ஒரு நிகழ்ச்சியை நிகழ்த்துகிறார். மரியாளுனாவே ஒரு கிளர்ச்சி. அந்த மரியாதை குறித்து நாம் 2 இடத்துல தான் பார்ப்போம். கானாவூர் கல்யாணத்திலையும் இப்பொழுது இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறைந்த போது அவர் அருகிலே நின்று கொண்டிருக்கிறார். இந்த மரியாதை அதாவது அவர் இயேசுவின் பிறப்பை பொறுத்தே என்ன பண்ணுறாங்க? அவருடைய இறப்பும் சொல்லப்பட்டது. சிமியோன் என்ன பண்ணுறாரு? தேவாலயத்திலே இயேசு கிறிஸ்துவை கொண்டு வரப்பட்ட போது மரியாளை பார்த்து என்ன சொல்கிறாரு? உன் ஆத்துமாவை ஒரு பட்டயம் உருவி போகும்னு சொல்லிட்டு சொல்கிறார். அதை நிகழ்ச்சிகள் இது தேவனுக்கு அதாவது பிதாவானவர் இப்படி தான் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் இப்படித்தான் மறிக்கணும்னு சொல்லிட்டு அவர் எழுதப்பட்ட இந்த வேத வாக்கியம் நிறைவேறவர் தான் இது எல்லாம் நிகழ்ந்திருக்கிறது. இதையெல்லாம் கண்டு தான் மரியாள் என்ன பண்ணுறாருங்க? அமைதியாக நின்று கொண்டு தன் மகனை பார்க்கிறார். ஆனாலும் அவளும் ஒரு தாய் அல்லவா? தன் கண்முன்னே சிலுவையில் தொங்கி தன் செல்ல மகன் மூத்த மகன் அல்லவா? அவள் முத்தமிட்ட நெற்றி இப்போது முள்முடியால் பதியப்பட்டிருக்கிறது. அவள் கைப்பிடித்த பஞ்சு வீரர்கள் இப்போது ஆணிகளால் துடைக்கப்படுகிறது. இதெல்லாம் பார்த்து மரியாள் என்ன பண்ணுறாங்க? தன் இதயத்திலேயே ஒரு இரத்த கண்ணீர் வடிந்து கொண்டே இருக்கிறது. தன் மகனை அவங்க நினச்சிக்கலாம், இதெல்லாம் பொய்யா இருக்கக்கூடாதா? இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையாமல் இருக்கலாமான்ற ஒரு எண்ணம் கூட அவர்கள் கொண்டு இருந்திருக்கலாம். ஆனாலும் மரியாள் என்ன பண்ணுறாரு? அதையெல்லாம் பார்த்து கொண்டு அமைதியாக நின்று கொண்டு இருக்கார். இந்த நேரத்தெல்லாம் இயேசு கிறிஸ்து என்ன பண்ணுறாரு? தன் வலியையும் மறந்து தன் தாயை பார்க்கிறார். தன் தாயை பார்த்து என்ன பண்ணுறாரு? அவர்களுக்கு ஒரு ஆறுதலான வார்த்தையை நான் சொல்லணும். நான் விட்டுட்டு போனாலும் என் தாய் என்ன பண்ணோம்? நன்றாக இருக்கணும். நான் எப்படி கவனித்து கொண்டேனே அப்படியே நான் கவனித்து கொள்ளணும்னு சொல்லிட்டு தான் தன் அன்பாக இருந்த சீசனை பார்த்து என்ன சொல்கிறாரு? அதோ உன் தாயின்னு சொல்கிறாரு.
அப்போது நாம் எப்படி ஒரு உறவை அங்கு என்ன பண்ணுறார் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஒரு உறவை காட்டுகிறார். நான் எப்படி நம்ம சொந்தக்காரர்கிட்ட, நம்ம அப்பா அம்மா கிட்ட, நம்ம தங்கச்சி அக்கா கிட்ட, அண்ணன் தம்பி கிட்ட எப்படி நாம் உறவு கொள்கிறோம்னு சொல்லிட்டு நாம் பார்க்கணும். ஆண்டவர் என்ன பண்ணார், அந்த உறவை நல்ல உறவை கொடுத்தார். அப்படியா நாமும் நம்முடைய பெற்றோரை கனம் பண்ணுகிற பிள்ளைகளாக நாம் இருக்கிறோமா? நம்ம அப்படி இருக்குன்னு பார்க்கணும். உன் தகப்பனையும் உன் தாயும் கனம் பண்ணுவாய் என்று சொல்கிறாரு. அப்போ ஒருத்தர் கல்யாணம் ஆனவங்க மட்டும் எபிஎஸ்சியர் 6:1-3 படிங்க. கல்யாணம் ஆனவங்க மட்டும் படிங்க. திருமணமாக அதுவும் படிங்கப்பா. நம்ம இது என்ன பண்ணிக்கிறோம், சிறு பிள்ளைகளுக்கு ஏற்ற வசனம் தான் இதுன்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவோம், நம்ம சிறு பிள்ளைகளை பார்த்து தான் இது சொல்லுவோம், சிறு பிள்ளைகளே உங்கள் பெற்றாருக்கு கீழ்ப்படிங்க. ஆனால் இது சிறு பிள்ளைகளுக்கு இல்லை, பெரியவர்களாகிய நமக்கும் இது பொருந்தும். ஒவ்வொருத்தரும் அந்த சிறு பிள்ளைகளத்தில் நம்ம ஒவ்வொருத்தர் பேரை போடுங்க. நம்முடைய தாய் தகப்பன்மாரை நாம் எப்படி கனம் பண்ணுகிறோம், நாம் எப்படி அவர்களை விசாரிக்கிறோம், நாம் எப்படி அவர்களை போஷிக்கிறோம்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தரும் நாம் எண்ணம் கொள்ள வேண்டும். நீதிமொழிகள் 23:27 உன் பெற்ற தகப்பனுடைய செவிக்கொடு, உன் தாய் வயது சென்றவளாக இருக்கும்போது அவளை தள்ளாதேன்னு சொல்கிறாங்க. ஆனால் இப்போ எல்லாம் இது என்ன பண்ணுது, ஆப்போசிட்டாக தான் நடக்குது. 1 தீமோத்தேயு 5:8 ஒருவன் தன் சொந்த குடும்பத்தை விசேஷமாக தன் உறவுகளை கவனிக்காதவன் அவ்விசுவாசத்திலும் என்ன பண்ணுறான், கெட்டவனாக இருக்கிறானா. அவ்விசுவாசியே ஒரு கெட்டவன் தான். அவனை விட என்ன பண்ணோம், நம்ம தாய் தகப்பனை நாம் கனம் பண்ணவில்லைன்னா அந்த அவ்விசுவாசத்திலும் நாம் கெட்டவனாக இருக்கிறோம். ஆனால் நாம் எப்படி இருக்கிறோம் பாருங்கள். நம்ம அப்பா அம்மா நம்மளை எப்படி வளர்த்துருப்பாங்க, எனக்கு ஒன்றுமே புரியல. நம்ம அப்பா சின்ன வயசுலேருந்து நம்மளை வளர்த்து ஆளாக்கி படிக்க வச்சு நமக்காக எல்லாத்தையும், யாருன்னா நம்ம கல்யாணத்துக்கு நம்ம காசை நம்ம சேர்த்து வச்சு நம்ம கல்யாணம் பண்ணோமா? யாரும் பண்ணதில்லை. நம்ம அப்பா அம்மா தான் நமக்கு என்ன பண்ணுறாங்க, கடனை உடனே வாங்கி வட்டிக்கு வாங்கி அவங்க என்ன பண்ணாங்க, நாம் பிள்ளைகளும் நம்முடைய பேர பிள்ளைகளும் நல்லா வாழணும்னு சொல்லிட்டு ஊரில் நான் பண்ண கல்யாணம் நல்லா இருக்கணும்னு எல்லாரும் பேசணும்னு சொல்லிட்டு எல்லாவற்றையும் அவர்கள் தன்னிலமாக இல்லாமல் பிறநிலமாய் அவர்கள் என்ன பண்ணுறாங்க, தன் தகப்பனும் தாயும் என்ன பண்ணுறாங்க, நமக்காக செய்கிறாங்க. ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம், கல்யாணம் ஆகாத வரைக்கும் அம்மாவுக்கு இந்த சவுத் சைட்லலாம் ஒரு இதுவே சொல்லுவாங்க, கல்யாணம் முன்னாடி வரைக்கும் அம்மா தாசனாக இருப்பார். கல்யாணம் ஆகி தாலி கட்டின மறுநாள் என்ன பண்ணுவார், பொண்டாட்டி அந்த ஒரு டேஷனை நீங்களே ஃபில் பண்ணிக்கோங்க, அப்படியா இருப்பாங்க. ஆனால் நாம் அப்படி இருக்க மாட்டோம்னு நான் நினைக்கிறேன். ஆனால் நம்ம என்ன பண்ணோம், நம்முடைய தாய் தகப்பன் அவங்க நம்ம அப்பா அம்மா எதையும் நம்ம எதிர்பார்க்கலை. நமக்கு நம்மளை இங்கே உட்கார வைக்கணும், நம்முடைய பெரிய இடத்துல நல்ல வசதியாக வாழணும்னு வைக்கல. நேற்று அம்மாவுக்கு பர்த்டே நாங்கள் எல்லாருமே மறந்துட்டேன்னா நான் சொன்னேன், ஆனால் எனக்கு டைமே இல்லை விஷ் பண்ணோன்ட்டு. சாயங்காலமாக நான் ஃபோன் பண்ணுறேன், அம்மா என்ன சொல்லுது, யாரும் நான் பார்த்துனே இருக்கிறேன், யாருன்னா விஷ் பண்ணுவாங்களா, யாரும் விஷ் பண்ணல. இந்த ஜூனியர் தான் எப்பவுமே விஷ் பண்ணுவாப்புல, ஜூனியர் கூட விஷ் பண்ணல. ஏன்னா இது அந்த தாயினுடைய ஒரு ஏக்கம். இப்படி தான் அவங்க நம்மளை பார்த்து விசாரிப்பாங்களா, சாப்பியான்னு ஒரு வார்த்தை கேட்டாவே நம்முடைய தாய் தகப்பன்மாருக்கு அதுவே ஒரு பெரிய கிரீடம் மாதிரி இருக்கும். ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம், அம்மாவை பார்த்து அப்பாவை பார்த்து ஏளனமாக பேசுறது, அவங்கள தான் திட்டுவோம். ஏன்னா அவங்க தான் இழிச்சியவர்கள். இதே பொண்டாட்டியை நம்ம பேச முடியுமா, கணவரை நாம் பேச முடியுமா? அப்படி பேசினா அவ்வளோதான், வீட்டில் சாப்பாடே இருக்காது, வீட்டில் சேர்க்க மாட்டேன். ஆனால் நாம் நம்முடைய பெற்றோரை கனம் பண்ணுகிறவர்களாக இருக்க வேண்டும். இயேசு கிறிஸ்து பெற்றோரை கனம் பண்ணுகிறவர்களாக இருந்தார். அப்போது இதில் இன்னொரு வசனம் இருக்குது, குர்பான், யாரும் படிக்க வேண்டாம், மார்க் 7:10-13 வரைக்கும். அந்த குர்பான்ன்ற ஒரு காணிக்கை இருக்குது. அந்த காணிக்கையை திருச்சபையில் ஒரு மகன் தன் தாய்க்கும் தகப்பனுக்கும் வேண்டிய குர்பான் காணிக்கை நான் இவ்வளோ குத்துடுறேன், இதோட நான் என்னுடைய கடமை முடிந்து விட்டது, என் தாயும் தகப்பனையும் திருச்சபை பார்த்து கொள்ளுன்னு சொல்லிட்டு விட்டுடுறாங்க. ஆனால் இது இப்பொழுது நடைமுறைக்கு இருந்தால் அண்ணனுடைய பாடு திண்டாட்டம் தான். எல்லோரும் இப்போ அப்ளிகேஷன் போட்டு அந்த குர்பானுக்குரிய காணிக்கை இவ்வளோ தான் கொடுக்கணுன்னா அதிகமாக கொடுத்து என்ன பண்ணுவாங்க, அண்ணங்கிட்ட நிறைய அப்ளிகேஷன் வரும். என்ன எங்கள் அப்பா அம்மாவை
இந்த திருச்சபை பார்த்துக்கோ, நீங்கள் பார்த்துங்க. ஏன்னா அண்ணன் நிறைய பார்த்துக்காரு. ஆனால் இந்த நடைமுறை இப்பொழுது இல்லை. அதற்காக நாம் சந்தோஷப்படணும். அப்போது நம்ம இந்த கொர்பான் காணிக்க மாதிரி நம்ம இருக்கக்கூடாது. அதுக்கப்புறமா யோவானை பார்த்து என்ன பண்ணுறாரு, யோவானை பார்க்கணுன்னா அவர் வந்து ஒரு மீன் பிடிக்கிற தொழிலாளி, ஒரு பொறாமை குணம் பிடிச்சவர். அதாவது தான் முதலிடம். அந்த இயேசு கிறிஸ்துக்கிட்டே போய் கேட்குறாரு யோவான், நான் வலது பக்கத்தில் என் சகோதரன் இடது பக்கத்தில் இருக்கணும்னு சொல்லிட்டு ஒரு பொறாமை குணம் பிடிச்சவராக இருக்கிறாரு. அதாவது ஒரு புறமதஸ்தான் பிசாசுகளை துரத்துறான்னு மார்க்கில் நம்ம வாசிக்கிறோம். அப்போ அவன் வந்து நம்ம எனத்தான் இல்லை, அவன் ஏன் வந்து பிசாசை துரத்தணுன்ட்டு அவனை தடுத்தோன்னு சொல்கிறேன். இப்போ எதான ஒரு யார் பெரியவர்னு பேச சொல்ல அந்த யோவான் தான் முன்னாடி இருப்பார். இப்படியாக ஆனாலும் இப்படிப்பட்ட ஒரு குணத்தை உடையவராக இருந்த யோவானுக்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து என்ன சொல்கிறார், யோவானை பார்த்து, அதோ உன் தாய், உன் நண்பனை சொல், நான் உன்னை பற்றி சொல்லுவேன்னு சொல்கிறார். அப்போது இப்போ இயேசு கிறிஸ்துவும் இந்த யோவானும் ஒரு நல்ல நண்பர்களாய் இருக்கிறார்கள். அப்போது இயேசு கிறிஸ்து சொன்னவனே யோவானை பார்த்து அதோ உன் தாயின்னு சொன்ன அடுத்த நிமிஷமே என்ன பண்ணுறாரு, யோவான் மரியாதை தன்னிடமாக ஏற்றுக்கொள்கிறார். இந்த நிலைமையில் நம்ம அங்கேருந்தோம்னா ஏசப்பா இப்போ நம்மளை பார்த்து நீ வந்து அவங்கள அம்மாவை ஏற்றுக்குன்னா நம்ம ஏற்றுக்குமா? யோசிப்போம். இருப்பா, நான் வீட்டில் போகிறேன், என் மனைவி கிட்டே கேட்குறேன், அவங்க என்ன சொல்கிறாங்களோ அதை என்ன சொல்கிறேன், நான் உனக்கு சொல்கிறேன். நான் அப்படியே யோசிப்போம், எப்படி சரி இட்னாந்து வச்சின்னா சோறு போடலாம் 3 வேளை, அவங்களுக்கு ட்ரெஸ்ஸு வாங்கி கொடுக்கணும், அவங்க ஹாஸ்பிட்டலுக்கு போகணும், அவங்கள எல்லாத்தையும் பண்ணமேன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் யோசிப்பாங்க. ஆனால் யோவான் என்ன பண்ணுறாரு, அந்த நேரத்தை யோசிக்கவே இல்லை. ஏசப்பா சொன்ன உடனே என்ன பண்ணுறாரு, அவளை தன்னிடமாய் சேர்த்து கொண்டாருன்னு சொல்லிட்டு. சரிதியா, அப்படியே ஏசப்பா நீங்கள் சொல்லிட்டியா? யோவான் இப்படியும் நினச்சிட்டு இருக்கலாம். ஏசப்பா இப்போ செத்து அவர் மரித்து உயிரோடு எழுந்திருக்க போகிறாரு, அவர் போன பிறகு மரியாதை நாம் ஏற்றுக்கொள்ளணும், நம்ம வீட்டில் போய் வச்சுக்கணும்னு நினச்சிருப்பார். ஆனால் இயேசு கிறிஸ்து உடனே என்ன பண்ணுறாரு, அவருடைய எண்ணத்தை கண்டு சொல்கிறாரு, நீ என்னுடைய அம்மாவை ஏற்றுக்கொள்ளும். இதில் நான் ஒரு 2 தாயை பற்றி சொல்கிறேன். ஒரு தாய் தன் வார்டில் அட்மிட் பண்ணாங்க. அந்த மகன் வந்து ஆக்சிடெண்ட் ஆகிட்டு கை காலெல்லாம் இல்லை, எல்லா வேலையும் தன் தாய் தான் செய்யணும். அவனுக்கு கல்யாணம் ஆச்சு, குழந்தைங்க இருக்குது, மனைவி விட்டு போயிட்டா. அந்த வயது சென்ற தாய் அந்த பிள்ளையை வீல் சேரில் வச்சுன்னு தான் ஹாஸ்பிட்டலுக்கு இட்டுன்னு வருவாங்க. எவ்வளோ செலவு வச்சாங்க, இருந்தது எல்லாத்தையும் இது பண்ணிட்டாங்க. அவங்கக்கிட்ட ஒன்றுமே கிடையாது, எல்லாவற்றையும் இருந்ததெல்லாம் இழந்து விட்டார்கள். ஆனால் அந்த தாய் சொன்ன ஒரே ஒரு வார்த்தை, இவன் நான் பெற்ற பிள்ளை, இந்த பிள்ளையை நான் தான் பார்த்துக்கணும், நானே போயிட்டேன்னா யார் பார்த்துக்குவாங்க இந்த பிள்ளையேன்னு சொல்கிறாங்க. ஆனால் இன்னொரு மனைவியாகிய தாய் சொல்கிற, அவங்க கணவனும் அதே மாதிரி கால் ஃபுல்லாக இழந்து அவங்க வந்து நல்ல பணக்காராக இருந்துக்கிறாங்க. அந்த மாட்டு பண்ணையெல்லாம் வச்சு அவங்க சகோதரர்களால் வஞ்சிக்கப்பட்டு எல்லா லட்சக்கணக்கில் இழந்துட்டு இவருக்காகவும் நிறையா இழந்துட்டாங்க. அவங்க ஒரு 2 மாதத்துக்கு முன்னாடி அட்மிட் ஆனாங்க. அப்போ வந்து ஐசிக்கு போனோம். அப்போ டாக்டருங்க சொல்லிட்டாங்க எல்லாமே முடிஞ்சு போயின்னு. அந்த சகோதரி என்கிட்ட வந்து ஒரே அழ. நான் சொன்னேன், என்கிட்ட வந்து நீ அழாத, என்கிட்ட அழறதுனால எந்த பிரயோஜனமும் இல்லை, ஆனால் நீ போய் சேப்பலில் உட்காந்து அழு, உன்னுடைய ஜபத்தை மாத்திரம் கேட்பார். உன்னுடைய கணவருக்கு உயிர் கொடுக்கவும் உயிர் எடுக்கவும் அவரால் மட்டும்தான் முடியும். நீ எவ்வளோ கஷ்டப்பட்டாலும் நீ மனம் கசந்து நீ அங்கே போய் அழுன்னு சொன்னார். அந்த நைட் அழுதுட்டு நான் காலையில் டியூட்டிக்கு போகிறேன், என்னை தேடி வந்து சிஸ்டர் நல்லா இருக்கிறாரு, எவ்வளோ கஷ்டம்னு சொன்னாங்க. ஆனால் கடவுள் வந்து ஜபத்தை கேட்டு அவர் என்ன பண்ணார், என் வீட்டுக்காருக்கு உயிர் கொடுத்தாருன்னு சொல்லிட்டு அவங்க போயிட்டாங்க. போய் 2 மாதத்தில் ரொம்ப முடியாமல் தான் அவருக்கு உடம்பு ஃபுல்லாக இன்ஃபெக்ஷன் ஆகிட்டு. நேற்று மதியமாக நானும் ஜஸ்டினும் வந்துனுங்கிறோம். அந்த மாதிரி என்னையே பின்தொடர்ந்து அம்மாவும் தாயும் பின்னாடியே வராங்க. நான் ஒரு இடத்துல நின்று பணம் வாங்கலாம், எப்பவுமே பணம் வாங்க மாட்டோம். ஆனால் இறங்கி ஜஸ்டின் அம்மா பணம் வாங்கலான்னா இறங்கி பணம் வாங்கினுக்கிறோம். என்னை தேடி ஒருத்தர் வராங்க. எனக்கு அவங்கள ஃபுல்லாக மறந்துட்டேன். அவங்க ஓடி வந்து என்னை கட்டி பிடிச்சின்னு ஒரே அந்த ரோட்டில் நின்று அழறாங்க. நான் இது தெரியாமல் அவங்க வீட்டுக்காரர் எப்படிங்கிறாருன்ட்டு இன்னும் ஒரே அவர் என்ன பண்ணிட்டாரு, போன மாதம் 2ஆம் தேதி இறந்துட்டாருமா. அவரை என்னால் மறக்க முடியல. என்னால் நான் அவரை இழந்து என்னுடைய எல்லாத்தையும் நான் அவருக்காக இழந்தேன். ஆனாலும் அவரை இழந்துட்ட பிறகு என்னால் இருக்க முடியல. நான் ஒரே ஒரு வார்த்தை தான் சொன்னேன், இனிமேல் நீ வந்து உன்னுடைய பிள்ளைகளுக்காக ஒரு நல்ல தாயாக இருக்கணும். உன் கண்ணீரை மற்றவர்களிடம் சிந்தக்கூடாது, ஆண்டவரிடம் மட்டும்தான் உன் கண்ணீரை சிந்தணும்னு சொல்லிட்டு அந்த இடத்துலேயே அவங்களுக்கு வந்து ஒரு பிரகாசம். அப்போது ரொம்ப நீ இனிமேல் அழக்கூடாதுன்னு என் எதற்காகவே சிரிச்சுட்டு அவங்க பண்ணாங்க. ஏன்னா இந்த 2 தாய்களை நாம் பார்க்குறோம். இந்த 2 தாய்களை போல நாம் இருக்கிறோம். அந்த மரியாளும் யோவானையும் பார்க்கும்போது மரியாள் வந்து ஒரு சாந்த குணம் உள்ளவர்கள், ஒரு அன்பானவர்கள், ஒரு தாழ்மையை கற்றுக்கொண்டவர்கள். ஆனால் யோவான் வந்து இது எல்லாத்திற்கும் அப்பாற்பட்டவன். ஆனாலும் இந்த மரியாள்
வந்து தச்சர் குடும்பத்தை சேர்ந்தவர், பணக்கார குலத்தை சேர்ந்தவர். யோவான் வந்து மீன் பிடிக்கிற தொழிலை சேர்ந்தவர். ஆனால் இவர் அடித்தளை மட்டத்தில் இருந்தவர். இந்த 2 குடும்ப இனத்தையும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த நிலையில் ஒரு சமநிலைப்படுத்துகிறார். அதாவது அயலகத்தாரை ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு உறவை ஏற்படுத்துகிறார். ஒரு புதிய உறவை, ஒரு புதிய அன்பை அவர் நமக்கு கொடுக்கிறார். தூயவனின் தாலாட்டு மண்ணில் பிறந்த மண்ணின் மைந்தனாய், விண்ணாலும் இறைவனை மடியில் ஏந்தினாள். கண்ணியின் கருவில் கருவான தேவன் மரியின் மடியில் மகிழ்ந்து தூங்கினாள். காயங்கள் படும்போது கண்ணீர் சிந்தினாள், சிலுவை நிழலில் கண்ணீர் சிந்தினாள். தாயின் அன்பில் தவழ்ந்த இயேசு அன்னைக்காக அயலரை அணைத்து கொண்டார். மரியின் மகனாய், மானிடர் மீட்பராய், அன்பின் இலக்கணமாய் உறவு நிலைத்தது. கண்ணியின் கருணை, கிறிஸ்துவின் மீட்பு, மானிடம் போற்றும் தெய்வீக பந்தம். இப்படியாக நாம் நம்முடைய பெற்றோரை கனம் பண்ணுவோம், பெற்றோரை கவனித்துக் கொள்வோம், பெற்றோரை காத்து கொள்வோம். இப்படி செய்ய கர்த்தர் கிருபை செய்வாராக. ஆமென். இளவரசிக்கு நன்றி. சொன்ன டைமுக்குள்ளே முடித்ததுக்காக கர்த்தர் பெரியவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.